வணக்கம். கிட்ஸோட பாடி பெட்டிகோட். இந்த பாடி பெட்டிகோட் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டான சைஸ் சார்ட்டில் இருக்கிற 6 இயர்ஸ்க்கான சைஸ் எடுத்து நான் அதில் உங்களுக்கு டிராஃப்டிங், பேப்பர் கட் அண்ட் மினியேச்சர் ஸ்டிச்சிங் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான் வந்து நீங்கள் இதே வந்து பெரிய ஒரு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் பண்ணணுன்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்லிப்பை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த பாடி பெட்டிகோட் அப்படிங்கிறது 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று யோக் பார்ட் வரைக்கும் தனியாக ஒரு பார்ட்டு, கீழே பாட்டம் தனியாக ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி. இந்த பாடி பெட்டிகோட்டுக்கு வந்து கிட்ஸுக்கு நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் 6 இயர்ஸ்க்குள்ள சைஸஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த சைஸஸ் ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் இந்த சைஸஸ்லாம் எப்படி நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேங்கிற கேல்குலேஷனும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸுங்கிறது வந்து எல்லாருக்கும் கரெக்டாக அந்த ஏஜுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் அவங்களோட டிபெண்ட்ஸ். அவங்களோட சப்பியாக இருக்கவங்க அவங்க குழந்தைங்க, சில பேர் ரொம்ப லீனாக இருப்பாங்க. அதை பொறுத்து அவங்களுக்கு டிஃபர் ஆகும். இந்த ஸ்டாண்டர்ட் சைஸில் சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன நான் அதில் டிரைவ் பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு டிராஃப்டிங் போடணும் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு சைடு சென்டிமீட்டர் இருக்கும், இன்னொரு சைடு இன்ச்சஸ் இருக்கும். டிராஃப்டிங் போடுறதுக்கு இந்த சென்டிமீட்டர் சைடையும், இன்ச்சஸ் இந்த மினியேச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்ச்சஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து எல் ஷேப்பில் லைன்ஸ் ஏன் ட்ரா பண்ணுறோன்னா கரெக்டாக அது 90 டிகிரியில் இருக்கணுங்கிறதுக்காக, பர்பெண்டிகுலராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கேல் வச்சு ஒரு எல் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்டிங் போடுறதுக்கு முன்னாடி போட்டுருவோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி வந்ததுங்கிற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு நார்மலாக நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்தோம் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த வேல்யூவை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் ஷோல்டர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஷோல்டர் வேல்யூ என்னென்னா நம்ம பாடியில் இந்த 2 எல்போக்கு அந்த ஷோல்டரோட டிப் இருக்கு இல்லையா, அந்த 2 டிப்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த லென்த்தை தான் வந்து ஷோல்டர்னு சொல்லுவோம். இந்த ஷோல்டர் வேல்யூ பாடியில் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து டிவைடட் பை 2. ஏன் 2னா நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவோம். அதனால் டிவைடட் பை 2 போட்டுட்டு அந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் ஸ்டாண்டர்டாக ஒரு 10 இன்ச்சஸ் 6 இயர்ஸ் கிட்ஸுங்கன்னா அதை டிவைடட் பை 2 போட்டு 5 எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோலுக்கும் நீங்கள் அதே சேம் 5 எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த ஆர்ம் ஹோல் கர்வை நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வேல்யூ நம்ம டேப்பில் ஆர்ம் ஹோல்குள்ளே எடுக்கிற வேல்யூ பாதி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். செஸ்ட் ரவுண்டுங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கே நம்ம அந்த செஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸோட டிவைடட் பை 4. ஏன் 4 போடுறோன்னா ஒரு கிளாத்தை 4ஆக மடித்து தான் நம்ம கட் பண்ணுவோம். அதனால் 4 போட்டுட்டு அதோட 1.5 சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணி தான் நான் அந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் வேஸ்ட் லைனுக்கும் அந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து அதை டிவைட் பை 4 போட்டு 1.5 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ். இதே யோக்கில் ஹைட்டுங்கிறது அந்த ஃபஸ்ட்டு பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதோட ஹைட்டோட 1.5 சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணி தான் நான் வந்து சைஸ் சார்ட்டில் கொடுத்துருக்கேன். இதில் நெக்கோட வித்துங்கிறது அந்த 2 இன்ச்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அந்த ஷோல்டரோட ரெடி ஷோல்டர் அளவு எடுத்து பேலன்ஸ் நெக் வித் வரது தான் வந்து உங்களுக்கு அதையும் வந்து டிவைடட் பை 2. ஏன்னா 2ஆக ஃபோல்ட் பண்ணுவோம் கிளாத்தை, அதனால் அது நெக்கு வித்து வந்து 2. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் நெக் டெப்த்து அது வந்து நம்மளோட விஷயக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கலாங்கிறத அந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன். 2 இன்ச்சஸ் வந்து கொடுக்கலாம், இல்லை 3 to 5 இன்ச்சஸ் வரைக்கும் டெப்த்து கொடுக்கலாம். இது கீழே பாட்டமோட ஹைட்டு அது என்ன அப்படின்றது நான் சீம் அலவன்ஸோடு ஆட் பண்ணி தான் அந்த ஹைட்டோடு கொடுத்துருக்கேன் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸில். இப்போ அதில் வந்து சீம் அலவன்ஸ் 1.19 வந்து ஹைட்டுனா 1.5 வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி 20.5 ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் இருக்கும். நீங்கள் அதனால் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் டைரெக்டாக அந்த சார்ட்லேருந்து எடுத்து வேல்யூஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து நீ வரைக்கும் இருக்கிற ஹைட்லேயும் சரி, அதுலேயுமே வந்து சீம் அலவன்ஸ் 1.5 ஆட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த சைஸஸ் நீங்கள் வந்து பாடியில் மெஷர் பண்ணியும் அதோட 1.5 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ்க்காக, அதாவது ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக நம்ம கொடுத்து வேல்யூஸை நோட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது பாடி வேரி ஆகும்போது சப்பியாவோ லீனாவோ ஆகும்போது இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நான் ஸ்டாண்டர்டான 6 இயர்ஸ்க்கு எப்படி ட்ரா பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேலில் ட்ரா பண்ணும்போது டிராஃப்டிங் அதை ட்ராயிங் பண்ணும்போது சென்டிமீட்டரில் பண்ணுவோம்.
அது எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஷோல்டர் வந்து 5 இன்ச்சஸ் அப்படின்னா இதில் 1:4 ஸ்கேலில் தான் வந்து அந்த சைடெல்லாம் வந்து நான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் நம்ம மார்க் பண்ண ஆரம்பித்தோன்னா அதே 1:4 ஸ்கேலில் தான் அதில் தான் பண்ணணும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி 1:6 ஒன்று 1:8 ஒன்று மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தப்பாகும். எந்த சைடு மார்க் பண்ணுறீங்களோ அந்த சைடில் தான் எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த பிகினர்ஸ் வந்து இந்த தப்பு நிறைய பண்ணுவாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ திடீர்னு பார்த்தா 1:4 பண்ணுறதுக்கு பதில் 1:8 6 பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி 1:4 அந்த சைட்லேயே தான் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் மார்க் பண்ணி இது பண்ணணும். இதில் காமிக்கிற மாதிரி டாப்லேருந்து பாட்டம் ஹைட்டும் சரி, டாப்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஹைட்டும் சரி, இதில் வந்து அந்த மார்க்கிங் ஸ்கேலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைனில் கீழே பாட்டம்க்கு மட்டும் அதோட 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒன்ஸ் ஃப்ளீட்ஸ் கொடுக்கறதுனால டபுள் த டைம் வந்து கீழே அந்த வேஸ்ட் லைனோட வித் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ளீட் வச்சு டாப்போடு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இன்ச்சஸை வச்சு பேப்பர் கட் போடுவோம். இந்த மாதிரி ஒரு பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் இந்த சேம் மெஷர்மெண்ட்ஸை சென்டிமீட்டரில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது அப்படியே இன்ச்சஸில் வந்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு மேலே ஈவனாக வரத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு பண்ணிடணும். இதுலேயும் சேம் 1:4 இன்ச்சஸ் தான் வந்து இன்ச்சஸ் சைட்லேருந்து 1:4 இன்ச்சஸ் சைடில் நான் மார்க் பண்ணுறேன். டயக்ராம் வரையும் போது சென்டிமீட்டர் சைட்லேயும் மினியேச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேப்பர் கட்டிங்கும் கிளாத்தும் கட் பண்ணும்போது 1 இன்ச்சஸ் சைட்லேயும் நம்ம கட் பண்ணி மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். எப்படி நாங்கள் டிராஃப்டிங்கில் 1:4 ஸ்கேலில் சென்டிமீட்டரில் மார்க் பண்ணணுமோ அதே சேம் மெஷர்மெண்ட்ஸை இந்த 1:4 இன்ச்சஸ் சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினியேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும். அதோட ஷோல்டரு, ஆர்ம் ஹோல் டெப்த்து, செஸ்ட்டு, வேஸ்ட் லைனு எல்லாமே கட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை டாப் அண்ட் பாட்டம் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் பேப்பர் கட்டிங்கில். இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வரையும் போது நம்ம இதில் ஃப்ரீ ஹேண்டில் வரையலாம். இதுவே நீங்கள் பெரிய கார்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு ஸ்கேல், அதாவது அந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக கர்வ் பண்ணிக்கலாம். அப்படி ஆர்ம் ஹோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டேப்பை வந்து அது மேலே வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் நீங்கள் மெஷர் பண்ணியிருக்க ஆர்ம் ஹோலுக்கு டிவைட் பை 2 வேல்யூ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட சீம் அலவன்ஸ் நீங்கள் வந்து சைடில் ஆட் பண்ணி அந்த வேல்யூவும் சேர்த்து ஆட் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கூடவோ குறைச்சலோ இருந்தது அப்படின்னா இந்த செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கீங்களா லைனு, அதை எவ்வளோ வந்து உங்களுக்கு கூட குறைச்சி இருக்கோ அதை மேலேயும் கீழேயும் நீங்கள் அந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு கர்வ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டம் வந்து எவ்வளோ தேவையோ அந்த ஹைட்டை வந்து நீ லென்த் ஹைட் வந்து நான் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் பாடியில் ஆங்கிள் லென்த் வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு லென்த் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த பாட்டம் அண்ட் டாப்போட ஹைட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு. உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ட்ரா பண்ணிவிட்டு பேப்பரில் மேலே டாப் போர்ஷன் தனியாக கீழே பாட்டம் போர்ஷன் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பாடி பார்ட்டில் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் எல்லாமே ரெண்டுத்தையும் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் நெக்லைனை மட்டும் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு எது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கோ பேக் சைடாக அப்படிங்கிறத பார்த்து அந்த சின்னதாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா லாங்காக இருக்கிற நெக் டெப்த்தை நீங்கள் ஃப்ரண்ட் நெக் டெப்த்தை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பேக் டெப்த்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு சிங்கிள் ஃபோல்டில் தான் கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு 4 ஃபோல்ட் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி 4 ஃபோல்டில் இருக்கும் கிளாத்து. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான நீட்டு கிளாத்தை நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1 டைம் வந்து மடிச்சுட்டு இன்னொரு டைம் வந்து வித் வைஸ் 2 டைம்ஸ் வந்து மடித்தோம் அப்படின்னா 4 கிளாத் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் சைடில் நம்ம பேப்பர் கட்டில் இருக்கிற இந்த ஃபோல்டிங் சைடை வச்சு அதை ஃபுல்லாக வந்து இதே சேம் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மினியேச்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வந்து 1 இன்ச்லலாம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாகவே கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங். இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே 4 ஃபோல்டில் வச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த நெக் லைனு ஆர்ம் ஹோல் லைன்லாம் நம்ம வந்து நீட் ஃபினிஷிங்காக க்ராஸ் பீஸ், அதாவது பயாஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
இதில் காமிக்கிற மாதிரி பேக் நெக் டெப்த்தை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை எடுத்துடணும். அது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு கிளாத்தை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக் டெப்த்துக்கு ஒரு கிளாத்தை மட்டும் டபுள் ஃபோல்டில் வச்சு அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டு அப்படியே கர்வாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட டெப்த்து வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் பயோ ஸ்ட்ரிப் எப்படி ரெடி பண்ணுங்கிறது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயோ ஸ்ட்ரிப் ரெடி பண்ணுறதுல எந்த டவுட்டும் இருக்காது. இது மாதிரி பாட்டமே வந்து நான் கரெக்டாக அந்த சைஸ்க்கே கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு க்ராஸ் பீஸை வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி, அதாவது ராங் சைடு ஃபேஸிங் ராங் சைடே வந்து டபுள் ஃபோல்ட். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி பார்ட் இருக்கும், கீழே வந்து பாட்டம் வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்கும். இதை ஃப்ளீட் பண்ணி நம்ம அதில் அட்டாச் பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு கிளாத் இருக்கும், ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி க்ராஸ் பீஸ். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பயோ ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ராங் சைடு ஃபேஸிங் ராங் சைடே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டிங்கன்னா பயோ ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை வந்து நெக் லைன்லேயும் ஆர்ம் ஹோலில் அந்த கர்வ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி பின்னாடி ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். இது நெக் லைன்லேயும் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதாவது ரைட் சைடு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா பின்னாடி ரிவர்ஸ் பண்ணுவோம். கர்வ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஸ்டிச்சிங்கோட நிறைய டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் சேனலில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பேக் சைடில் ரெண்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கர்வை வந்து இந்த மாதிரி மடித்து உள்ளே அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கர்வ் பார்ட்டில் ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம பின்னாடி திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டேர்ன் ஆகி வரும். அது ஆனால் ஸ்டிச்சை அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிறத கட் பண்ணிட்டீங்கன்னா நூல் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டிச் பண்ணுறதை கட் பண்ணாமல் அதில் அட்டாச் ஆகிருக்கிற 2 கிளாத்தை மட்டும் சும்மா ஒரு வீ கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நெக் லைன் வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இதே சேம் ப்ரொசீஜரில் ஆர்ம் ஹோல்லையும் 2 ஆர்ம் ஹோல் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டீப் நெக்காக கொடுத்தோன்னா உங்களுக்கு தலைவலியாக கீழே இறங்கிடும். ரொம்ப வந்து க்ளோஸ் நெக்காக கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஓப்பன் வச்சு ஒரு ஊக்கோ பட்டனோ ஏதாவது ப்ரெஸ் பட்டனோ நம்ம ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தலைவலியாக போடும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த பேக்கில் வந்து ஓப்பன். இது வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஹூக் அண்ட் ஐ பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதே க்ராஸ் பீஸை அதே ஷேப்பில் வச்சுட்டு அந்த ஷார்ப்பாக வர இடத்துல மட்டும் அந்த க்ராஸ் பீஸை ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு கர்வ் பார்ட்லலாம் கட் கொடுத்துட்டு சேம் நம்ம எப்படி வந்து ஃப்ரண்ட்டோட நெக்லைன் ஆர்ம் ஹோலுக்கு ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி அந்த பயோ ஸ்ட்ரிப்பை உள்ளே வச்சு, அதாவது ராங் சைடுக்குள்ளே வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். இங்கே ஷார்ப் எட்ஜு வர இடத்துலலாம் வந்து நிறுத்தி நிதானமாக நம்ம திருப்பணும். ஏன்னா பேக்கில் ஒரு வீ கட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துக்குமே இந்த பயோ ஸ்ட்ரிப் தான். கொடுத்ததுக்கப்புறமா அந்த வீ கட் பண்ணிருக்கோம் இல்லையா, வீ கட் மாதிரி நம்ம கட் பண்ண இடத்துல வந்து இந்த க்ராஸ் பீஸை இந்த மாதிரி வச்சு ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த கட்டுக்கிட்ட உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். இதில் நான் காமிக்கிற மாதிரி மடித்து அந்த வி ஷேப்பில் இருக்கிறத ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல எனக்கு. நான் வந்து கிளாத்தையே இதில் மாதிரி 2ஆக ஸ்டிச் பண்ணோன்னா இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வீ கட் தெரியும். இப்போ 2 ஷோல்டர்ஸையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடணும். அதை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் இன்னும் அந்த ஆர்ம் ஹோல் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஆர்ம் ஹோலையும் வந்து நான் எப்படி அட்டாச் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காட்டிடுறேன். இந்த ஆர்ம் ஹோலில் அந்த க்ராஸ் பீஸை வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதான் நான் இதே ப்ரொசீஜர் தான் வந்து உங்களுக்கு க்ராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறது எல்லாமே சேம் ஃப்ரண்ட்டுக்கு செஞ்ச மாதிரி இந்த க்ராஸ் பீஸை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கட் கொடுத்துட்டு ஜாயினில் அப்படியே ராங் சைடில் வச்சு அந்த கர்வில் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பயோ ஸ்ட்ரிப் போடுறதுனால அந்த கர்வ் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இதே மாதிரி சேம் 2 ஆர்ம் ஹோல்லையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதோட நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இன்னொரு சைடில் ஆர்ம் ஹோலில் நான் ஸ்டிச் பண்ணுறதையும் காமிச்சிருக்கேன். அந்த பயோஸ்ட்ரிப்பில் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸுமே வெளியில் தெரியாது, நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி ராங் சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி எக்ஸஸாக கிளாத் உள்ளே இருக்குன்னா அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஸ்டிச் அட்டாச் பண்ண இடத்த இப்படி வச்சு அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். பயோஸ்ட்ரிப் ஏன் வந்து நம்ம இந்த கர்வ் பார்ட்லலாம் அட்டாச் பண்ணுறோன்னா அது நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஏன்னா க்ராஸ் பீஸ் தானே அதை நம்ம பயோஸ்ட்ரிப்பாக எடுக்கிறோம். அந்த ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த கர்வ் உங்களுக்கு நீட்டாக நல்ல ஃபினிஷிங்கோடு வரும். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும், சைட்ஸ் அட்டாச் பண்ணக்கூடாது. அந்த ஷோல்டர்ஸை ஈவனாக வச்சு கரெக்டாக அந்த ஒரு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீட்டாக வச்சு அந்த ஷோல்டரை நல்ல பேக் ஸ்டிச் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நார்மலாக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மெஷரிங் டேப் இருக்குது இல்லையா, நம்ம நார்மல் மெஷரிங் டேப் அதில் மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா 6 இயர்ஸ் பேபிக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டரை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாட்டம் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாட்டம் பார்ட்டில் இருக்கிற அந்த லென்த்தான கிளாத்தில் நம்ம வந்து ஒரு 1 inch ஒன்ஸ், அதாவது நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஸ்கேலில் 1 inch போடலாம். அப்படி இல்லைனா நான் இங்கே கிரிட் ஸ்கேலில் அதில் ஈவனாக வந்து ஒரு 0.25 inches அந்த அளவுக்கு ஒரு லைன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கிரிட் ஸ்கேல் வச்சு. ஏன்னா அந்த 1/2 inch அளவுக்கு வந்து நம்ம மடித்து அப்படியே உள்ளே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேஸ்ட் லைனுக்கு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த லைன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் மார்க் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி வச்சு நம்ம சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த டைப் ஆஃப் ஃப்ளீட்ஸு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படிலாம் கொடுக்கணும், பாக்ஸ் ஃப்ளீட்டு என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளீட்ஸ் இருக்குது, கேதரிங்ஸ் என்ன இருக்குது, எல்லா வீடியோஸும் வந்து சேனலில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் அண்ட் கேதரிங் பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம வந்து 2 times ஆஃப் த கிளாத் வேஸ்ட் மெஷர்மெண்ட்ஸோட 2 times எடுத்திருக்கோம். 1 inch உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வேஸ்ட் லைனுக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ இந்த பாடி பார்ட் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதும் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு, அதாவது நல்ல பக்கத்தை பார்த்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த ஸ்கர்ட் பார்ட்டை முடிச்சிட்டோம். இது பேக் சைடில், இதில் நல்லாவே லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு லைனை வந்து நம்ம 3 லைன் இருக்குன்னா நடுவில் இருக்கிற லைனை நல்லா புல் பண்ணி உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 2 லைனாக அட்டாச் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக 1 inch வந்து உள்ளே போகும். ஒரு 1/2 inch உள்ளே போகும். நம்மளோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் வந்து வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு டூலை வச்சு நீங்கள், ஏன்னா மினியேச்சர் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்போது நீங்கள் டூல் வச்சு நாங்கள் புஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வேஸ்ட் லைனும் கீழே பாட்டம் லைனும் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி இப்படி வந்து நல்ல பக்கமும், அதாவது பிரிண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ப்ளைன் கிளாத்தை விட இந்த பிரிண்டட் கிளாத்தில் ஈஸியாக எது ரைட் சைடுங்கிறது தெரிஞ்சிடும். அந்த ரைட் சைடு 2ஐயும் ஒன்று மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. இதே சேம் ப்ரொசீஜரில் பேக் சைட்லேயும் நம்ம அந்த ஃப்ளீட் வச்சுருக்கிற கிளாத்தையும் பேக் பார்ட்டையும் சேம் ப்ரொசீஜரில் நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு அந்த பேக் பார்ட்டோடு அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது இந்த சென்டரில் இருக்கிற இந்த பாட்டம் அண்ட் டாப் அட்டாச் பண்ணியிருக்கிறத எந்த டைரெக்ஷனில் ஒரு சைட் வைக்கிறோமோ அதே டைரெக்ஷனில் தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடும் வச்சு இந்த சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அந்த சைட்ஸை ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் பாட்டமில் இருக்கிற இந்த ராய்ட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த சர்க்குலர் பார்ட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் டைம் வந்து ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஈவனாக வந்து அது பாட்டம் வந்து அன்ஈவனாக இல்லாமல் நீட்டாக ஈவனாக வரும்.
இந்த மாதிரி ஒரு தடவை சிங்கிள் டைம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு அதையே திருப்பி ரீஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த பாட்டமை வந்து செக்யூர் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அதில் ஃபினிஷ் ஆகிடும். இது இது வந்து ஒரு மினியேச்சராக நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான் வந்து உங்களுக்கு பெருசாக இதே வந்து நம்மளோட மெஷரிங் டேப்பில் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இதே மெத்தடில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடில் அந்த ஓப்பனில் அழகாக ஒரு ஊக்கோ இல்லாட்டி ப்ரெஸ் பட்டனோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃபினிஷ்ட் ஆகிடும். இந்த மாதிரியான டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.